ஆண்டவர் படிப்படியாய் கர்த்தருடைய தாசரை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நம்முடைய தேசத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறபடியா எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ಕೈಗಳನ್ನು ಚಾಚಿ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ದೇವರನ್ನು ಆರೋಗ್ಯವಾಗಿ ಕ್ಷೇಮವಾಗಿ ಇಡುವಂತೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு நல்ல மாதிரியாக வைத்திருக்கிறீரப்பா. ಕರ್ತನೇ, ಇಂಥ ಒಂದು ಸೇವಕರನ್ನು ಮಾದರಿಯಾಗಿ ನಮಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿದ್ದೀಯಲ್ಲ. காலை நாங்கள் ஊழியக்காரர்களாக சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய தாசரை உம்முடைய கரங்களில் தருகிறோம் ராஜா. ಸ್ವಾಮಿ, ಈಗ ನಿನ್ನ ಸೇವಕರುಗಳಾದ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ನಿನ್ನ ದಾಸರಿನ ಹಸ್ತಕ್ಕೆ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ. இந்த நாள் உம்முடைய பரிசுத்த கரத்தை அவர் மேலே வைக்கும்படிக்காய் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். ಈ ದಿನವು ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಹಸ್ತ ಅವರ ಮೇಲೆ ಇಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது ಅವರು ಬಂದಂತಹ ಪಾದಗಳಿಗೆ ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ எவ்வளவு உண்மை உள்ளது என்பதை ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ நிரூபித்து காட்டியதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ತೋರಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை ಕರೆದಾತ ನಂಬಿಗಸ್ತನೇ. வாழ்க்கையில் அனுபவிக்க கற்றுக் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். ನಾವು ಅನುಭವಿಸುವಂತೆ ಕರ್ತನು ಕೊಡುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டுடைய கரங்களில் உம்முடைய தாசரை நாங்கள் ஒருமித்து அர்ப்பணிக்கிறோம். ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ನಿನ್ನ ದಾಸರನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಒಪ್ಪಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் போது புதிய கிருபைகள், புதிய தயவுகள், புதிய அபிஷேகம், புதிய வரங்களால் நிரப்பப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಕರ್ತನೇ, ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳ ತಾರೀಕು ದೇವದಾಸರ ಬರ್ತಡೆಗೆ ಕರ್ತನೇ ನಾನು ಸಾಗುವಾಗ, ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಸಾಗುವಾಗ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ದಯೆಯು ನಿನ್ನ ಅಭಿಷೇಕವು ಅವರ ಮೇಲೆ ನೆಲೆಗೊಂಡಿರಲಿ. ஆண்டவரே, கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்னாய் போய் கோணலானவைகளை சமயக்குவேன் என்று சொல்கிறார். ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಸಾಗಿ ಸೊಟ್ಟಗಿರುವ ದಾರಿಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. உம்முடைய கிருபையுடைய தாசரோடு இம்மட்டும் இருந்த வேண்டும். இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய நிலையில், தேசத்தை அசைக்கக்கூடிய நிலையில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார் ஜெபிக்கிறோம். ಕರ್ತನೇ, ನಿನ್ನ ಹಸ್ತವನ್ನು ಚಾಚಿ ದೇಶವನ್ನು ಉಲ್ಲಂಘಿಸುವ ಹಾಗೆ ಮಹಿಮೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿಸು. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அனுபவங்கள் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொண்டு வருகிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಅವರ ಜೀವನ ಅವರ ಅನುಭವ ನಮಗೆ ಉತ್ಸಾಹ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನೀ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இதனால் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ஆண்டவரே, கேஜிஎஃப் ஹாஸ்கோட்டா ஆண்டவரே, அதே போல மானப்பதிவுடைய எல்லா போதகர்களுமாய் நாங்கள் சேர்ந்து எங்கள் பிரஸ்பிட்டர் பாஸ்டர் ஜெயகாந்தரோடு சேர்ந்து உம்முடைய தாசரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ಕರ್ತನೇ, ನಮ್ಮ ಬೋಧಾರಸ್ಕೊಂಡೆ ಮಾನವನ ಸಮಪಾಲಕರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ನಿನ್ನ ದಾಸರನ್ನು ಜಯಕಾಂತವರಿಗೆ ಸೇರಿ ನಾವು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. உம்முடைய நாம மகிமைக்காய் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துகிறோம். ನಿನ್ನ ನಾಮನಿಗೋಸ್ಕರ ಮಹಿಮೆಯಾಗಿ அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம் பெற, ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ಆರೋಗ್ಯ ಬೇಡ, மனதிற்கு வேண்டிய தைரியம், ಅವರ ಮನಸ್ಸಿಗೆ ಬೇಕಾದ ಧೈರ್ಯ, இருதயத்துக்கு வேண்டிய விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து ಹೃದಯಕ್ಕೆ ಬೇಕಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಧೈರ್ಯ, பலத்தின் மேல் பலனடைய, ಬಲದಿಂದ ಬಲಕ್ಕೆ மகிமையடைய ಮಹಿಮೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು கிருபை செய்யும். ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ದಾಯಕ. ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். ದೇವರ ಸುಖವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஒருமித்து ஆமென் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಪಾಡಿ ಆಮೆನ್. ஆமென். நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி 2 வார்த்தைகளை அந்த சேர்மனை பற்றி சொல்லி இந்த பாடலை பாடி பாடலை